ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ரைடே வந்து 2 கோல்டில் 2 ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன், 2 ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். I'll just break it down. Okay, 1 minute, let me arrange everything. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கோல்டில் வந்து 2 ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். I'll just break it down, how I took it, how I framed by bias எல்லாமே. ஸோ நம்ம டெய்லியிலேருந்து வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டு, இது அதோட கோரிலேட்டட் அசெட்ஸ். இது வந்து XAU யூரோ, இது வந்து XAU GBP. நான் இதோடையும் SMT பார்ப்பேன். நிறைய பேர் சில்வரோட பார்ப்பாங்க, நான் இதோட பார்ப்பேன். ஸோ இப்போது இது நமக்கு வந்து கீ லெவல் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது. டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்ன்றது ஒரு கீ லெவல். அதுக்குள்ளே வெனஸ்டேவோட ஹையை எடுத்துகிட்டு தேர்ஸ்டே வந்து க்ளோஸ்ட் லோ வித்தின், ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் இப்போது இந்த ஹைஸ் வந்து செட்டு ப்ரொடெக்டட் அன்டில் அடுத்த டிஓஎல் போகிற வரையும். நான் டிஓஎல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த எஃப்இஜிக்குள்ளே போகணும். ஓகேங்களா, அதுக்குள்ளே போகணுன்ட்டு நான் வந்து நான் இந்த ஹை சூப் ஆகி உள்ளே க்ளோஸ் வச்சோன்னே ஐ ஃப்ரேம்டு பை பயஸ். வி ஆர் ஹெட்டிங் லோவர் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா, இந்த டிஓஎலுக்கு நான் போகும் அப்படின்ட்டு ஐ ஃப்ரேம்டு பை பயஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹைஸ் வந்து செட் ஆகிடுச்சின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, 1 ஹவரில் வந்து வி ஷுட் ஹாவ் அ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இதுதான் 1 ஹவர்லேயும் நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடச்சிச்சு, விச் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஆர்டர் பிளாக் கிடச்சிச்சு. ஸோ நான் இங்கேருந்து ஸோ ஃப்ரைடே ஓப்பன்லேருந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் செல்ஸ். ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஐ ஜஸ்ட் ஆடட். ஸோ நமக்கு வந்து நம்ம டிஓஎல் வந்து கீழே இந்த லோஸுக்கு போகணும். ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸு, அங்கே ஒரு எஃப்இஜியும் இருக்குது. ஸோ அதான் என்னோடய டிஓஎல். ஸோ நான் என்ன வெயிட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு SMT கொடுத்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரைடேவோட ஓப்பன் இங்கே இருக்குது. ஓகே, ஃப்ரைடே ஓப்பனு. ஸோ நான் அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஏன்னா என் பயஸ் பேரிஷ், மேலே மேனிப்புலேஷன் நடந்துட்டு நான் அங்கேருந்து நம்ம வில் ஜஸ்ட் ஃபால், அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே வந்து எக்ஸ்பேன்ஷன்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ஹை டு பி செட். ஓகேவா, இங்கே வந்து வி ஹேட் அன் SMT. இது ஒரு கீ லெவலுக்குள்ளே வி ஹேட் அன் SMT. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோரிலேட்டட் அசட்ஸோட வி ஹேட் அன் SMT. இங்கேயும் பார்த்தீங்கன்னா SMT இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில் டு க்ளோஷர்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நடந்திருக்குல்ல, வெனஸ்டே ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு தேர்ஸ்டே உள்ள க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃப்ரைடே கீழே போகும். ஸோ இங்கே வந்து இது நான் சொன்னேன்ல, ஸோ அதோட அலைன்டு டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறது, அதாவது ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா
இது வந்து இந்த ஹை வில் பி ப்ரொடெக்டட் அன்டில் நம்ம டிஒயில் போகிற வரைக்கும். ஸோ நான் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னென்னா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வளர்றேன். இது கேண்டில் 1, நம்ம ஒரு கீ லெவல் போயிட்டோம். அங்கே எஸ்எம்டி இருக்குது. கேண்டில் 2 க்ளோஷர் வித்தின். இப்போது இந்த ஹை கன்ஃபார்ம்டு ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா 1 ஹவர் கேண்டில் க்ளோஷர் இது. ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டோம்னா நமக்கு ஆர்டர் பிளாக் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர் பிளாக் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி போட்டு we had a lower time frame SMD ஆல்சோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு SMD இருக்குது, லோவர் டைம் ஃப்ரேமில் SMD. ஸோ நம்ம ஃபிக்ஸ்ட் ஆர்ஆர் வச்சுக்கலாம். வி கேன் நம்ம ரன்னர்ஸை வந்து நம்ம டிஓஎலுக்கு ஓட விடலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் 2 ஹவரில் எக்ஸிட் ஆகிட்டேன் இங்கே. ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் காட்டுறேன். நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு ட்ரேடு. இது வந்து நான் ஏஷியாவில் எடுத்த ட்ரேடு. ஸோ நான் லண்டனில் நான் இன்னொரு செட்டப் வெயிட் பண்ணேன். ஸோ நான் 1 ஹவரில் போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இந்த ஹைஸை எடுத்துகிட்டு மேனிப்புலேட் ஆகிட்டு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 o'clock கேண்டிலும் பெரிய எக்ஸ்பான்ஷன்றதுனால ஒன் சைட் மூவ், பெரிய ஒன் சைட் மூவ். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஏ நியூ ஃபேஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹியர். ஓகேவா, ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காது ப்ரைஸு. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ இங்கே ஏதாவது ஒரு அக்குமுலேஷன் நடந்துட்டு, ஸோ வில் கெட் ஒன் மோர், இங்கே ஒரு எஃப்இஜியோ ஏதோ ஃபார்ம் ஆகிட்டு ஆல்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி இந்த ஆர்டர் பிளாக் வரலாம். இல்லை இங்கே ஏதாவது எஃப்இஜி க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ சேம் ஆஸ் ஐ செட் ஒரு கேண்டில் 2 க்ளோஷர் சொன்னால அந்த மாதிரி ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்துட்டு அங்கேருந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எ செல் டுவர்ட்ஸ் தீஸ் ஈக்குவல் லோஸ், Tuesday and Wednesday low, which is relatively equal lows. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 2 மணி கேண்டில் வந்து சின்ன எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிச்சு. அங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. இங்கே ஒரு சின்ன எஃப்இஜி வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் இங்கே வந்து நம்ம ஒரு இந்த கேண்டில் 2 க்ளோஷர், அந்த கேண்டில் 2 சொன்னால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம செல் பார்க்கலாம் அப்படின்னு ஐ வாஸ் வெயிட்டிங். வேறு கலர் கொடுத்துட்றேன். ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் கேண்டில் ஹை எடுத்துச்சு. கீ லெவல் நமக்கு எஃப்இஜி இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது, உள்ளே க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ இந்த ஹை ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம்? அதோட அலைன்டு லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கணும். ஸோ இருந்தது. ஸோ just entered here, keeping my stop loss here and targeting those equal lows. ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் ட்ரேடு. I'll just run it.
அவ்வளோதான். தட்ஸ் ஆல் கைஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ நான் வீக்லி வந்து நான் என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறேன்றதை I'll keep you guys posted. Bye. Thank you. Thanks for watching.